எண்ணூரில் நள்ளிரவில் தனியார் நிறுவனத்தின் குழாயிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் ஏராளமானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இது தொடர்பான கள விவரங்களுடன் செய்தியாளர் அசோக்குமார் இணைந்திருக்கிறார். அசோக்குமார், எத்தனை மக்கள் இந்த வாயு கசிவால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அங்கு உடனடியா என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, அதாவது எண்ணூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய குப்பை பகுதியில் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் இது பார்த்தீங்கன்னா அமோனியா கிடங்குது. இதில் பார்த்தா கிட்டத்தட்ட 15,000 டன்னு கிட்ட சேமிக்கக்கூடிய இந்த கிடங்குல நேற்று 11:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கடல்ல இருந்து இந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய அந்த பைப் கசிவு காரணமாக நேற்று அந்த விபத்து ஏற்பட்டது. இது சுற்றி பார்த்தா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இந்த நெடியானது அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக அந்த பெரிய குப்பம், சின்ன குப்பம், அதே மாதிரி பர்மா நகர், நேதாஜி நகர் இது போன்ற மக்கள் பெரிதளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தொடர்பான நேற்றிலிருந்து தற்போது வரை அந்த இன்னல்களை அங்க இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்போம். ஐயா வணக்கம். நேற்று அந்த விபத்து எப்படி நடந்தது, என்னென்ன அதுக்கு நீங்க சொல்லுங்க. இந்த விபத்து நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம் வீட்டில். சரியாக ஒரு 11:30 மணி இருக்கும். 11 மணி வீட்டில் அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி மூச்சு ரொம்ப திணறுது, என்னால் மூச்சு விட முடியல, ஆஸ்பத்திரி போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அம்மா தான் கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டனால எழுந்து வெளியே சட்டை கூட போடல, அப்படியே எழுந்து ஓடிடுறோம். உடனே பார்த்தா எல்லாம் அழுகுறாங்க, கத்துறாங்க, போகிறாங்க. சரியாக 11:30 மணி இருக்கும். அதுலேருந்து இது வரைக்குமே அந்த கசிவு இருந்து தான் இருக்கு. மக்கள் அதாவது சின்ன பெரிய பசங்க எங்களுக்கே நெஞ்சு எரியுது, தொண்டை ரொம்ப எரிச்சலா இருக்கு. குழந்தைங்க என்ன பண்ண முடியும், பெரியவங்க என்ன பண்ண முடியும்? இப்போ ஐசியூல 5-6 பேர் இருக்காங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. ஐசியூல ஒரு 30 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இன்னும் மீதி பேர் எங்க போனாங்கன்னே தெரியல, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. ஆம்புலன்ஸ்ல ஏற்றி தான் போறோம், எங்க இருக்காங்க போறாங்க ஒண்ணுமே தெரியல. இப்போ அந்த நேரத்துல யார் அதிகாரிகள் யாராச்சும் வந்தாங்களா, என்ன நடந்தது அதை பத்தி சொல்றீங்க? நாங்க பார்த்த வரைக்கும் அதிகாரி யாருமே வரல, எங்ககிட்ட எதுவுமே பேசல. நாங்க எங்க மக்களை நாங்க காப்பாற்ற வரைக்கும் எங்க மக்களை நாங்களே தான் எடுத்துட்டு போனோம், வந்தோம். அதுக்கு பிறகுதான் 1 மணி அந்த இதுலதான் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்தாங்க, போலீஸ் வரைக்கும் அப்பதான் வந்தாங்க. இப்போ விடிய இப்ப நீங்க எங்க இருந்தீங்க? அங்கங்க சத்திரம், எங்கெங்க இடம் இருக்கும் அங்கங்க போய் இருந்தோம். சத்திரத்துல தான் அதிகமா இருந்தோம். ரோட்ல இருந்தோம். ரோட்லனா ஒரு 10, இப்போ இது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேயே குறிப்பிட்ட ஸ்மெல் வருது. அதுக்கு மேலதான் நாங்க ரோட்ல நடந்து போய் 15 கிலோமீட்டர் தாண்டி தான் இருந்தோம். ரோட்ல தான் இருந்தோம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் இந்த மண்டபம், கோயில், அந்த மாதிரி இடங்கள் தான் போய் தங்கியிருந்தோம். லாவண்யா, அதாவது இந்த விபத்து தொடர்பாக தற்போது நேற்றிலிருந்து தற்போது வரை 30க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ், அதே மாதிரி மாநகர பேருந்துகள், பொதுமக்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மண்டபங்கள், தேவாலயங்கள், கோவில்ல இது போன்ற இடங்கள்ல தஞ்சமடைந்து இருக்காங்க. மேலும் சில பேர் அவங்க வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாகனத்திலே இரவு முழுக்க பகல் வரை காலை வரைக்கும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த நெடி தற்போது வரை இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கு. மேலும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேர்ல 2 பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்க. மீதி 28 பேர் நார்மலா இருக்காங்க. அந்த 2 பேர் பாத்தீங்கன்னா இந்த தேசராணி வயசு 55 அந்த முதியவரும், அதே மாதிரி சந்தானம் வயசு 54 முதியவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க லாவண்யா. மேலும் தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி பல்வேறு வளர்ந்து கொண்டிருந்தாலும் இது நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கு தான் என்றுதான் சொல்ல முடியும். குறிப்பாக இந்த பகுதியில் மக்கள் ஏற்கனவே நம்ம இந்த கச்சா எண்ணெய்னால இந்த மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்படைந்த நிலையிலே அந்த துறை இன்னும் மறையாமல் தற்போது மேலும் இன்னும் இந்த பல தேர்தலுக்கு மீனவ மக்கள் இருக்கிறாங்க. அசோக்குமார், நீங்க இணைப்பில் இருந்த தொடர்ந்து பேசலாம். நம்முடைய